ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பாலியல் புகார் விவகாரத்தில் கேரளாவில் ஹேமா கமிட்டியையும் தாண்டி கேரள போலீசாருடைய அதிரடிகள் அதிக அளவில் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் மணி. வணக்கம் சதீஷ் மணி. இந்த விவகாரத்தை பொறுத்தளவுக்கு கேரள போலீசாருடைய அதிரடி நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்கள். கேரள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஹேமா கமிட்டி அறிக்கை. கடந்த 2 வார காலமாக ஒரு கடும் பரபரப்பு, சர்ச்சைகள் என அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக கேரள முதலமைச்சர் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில சமூக வலைதளங்கள் மற்றும் பேட்டிகள் வாயிலாக திரையுலகில், மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் தொல்லைகள், புகார்கள் தொடர்பாக அதிரடியாக கிட்டத்தட்ட 20 எஃப்ஐஆர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த புலனாய்வு குழு என்னன்னா, ஹேமா கமிட்டி தொடர்பா எந்த ஒரு விசாரணையும் நடத்தாம, ஆனா அது ரிலேட்டடா சமூக வலைதளத்துல வரக்கூடிய அந்த புகார்களின் அடிப்படையில தான் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதா சிறப்பு புலனாய்வு குழு தெரிவிச்சிருக்காங்க. அதே மேல ஏற்கனவே இந்த விவகாரத்துல இயக்குனர் சித்திக், நடிகர் ரஞ்சித் உள்ளிட்ட ஒரு 8 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டதுதான் வெளியே வந்தது. ஆனா தற்போது வரை கிட்டத்தட்ட 20 எஃப்ஐஆர், அதாவது 20 நடிகைகள் மற்றும் அந்த துறையை சார்ந்தவர்கள் பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில 20 எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதா அந்த சிறப்பு புலனாய்வு குழு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஏற்கனவே கேரளா சூப்பர் ஸ்டார் மேல மறைந்த மூத்த நடிகர் திலகனோட மகள் சோனியா திலகன் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வச்சிருந்தார். கேரளா சூப்பர் ஸ்டார் தொடர்ந்து தன்னை போன்ல தொடர்பு கொண்டதாகவும், அவருடைய அறையில தனியா சந்திக்க வற்புறுத்தியதாகவும் பேட்டி கொடுத்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாகவும் இந்த விவகாரத்தையும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க கையில் எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை விசாரணைக்கு எடுக்கும் பட்சத்துல கேரளா சூப்பர் ஸ்டார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2 வார காலமாக ஹேமா கமிட்டி மலையாள திரையுலகளை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில சிறப்பு புலனாய்வு குழு ஏற்படுத்தக்கூடிய அதிரடி நடவடிக்கைகள் மீண்டும் அங்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மொத்தமாக இந்த 20 எஃப்ஐஆர்களும் தற்போது வரை ஒருவரும் கைது செய்யப்படவில்லை. ஏனென்றால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருமே நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. நீதிமன்றத்தின் உத்தரவுக்காக காத்திருப்பதாகவும், உத்தரவு கிடைத்த பின் உடனடியாக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு தரப்பால் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம நடிகை ராதிகா அவர்கள் அளித்த அந்த பேட்டி தொடர்பாகவும் அவர்களிடமும் விசாரணை நடத்தி அது தொடர்பான விவரங்களையும் பெற்றிருப்பதாகவும் சிறப்பு புலனாய்வு குழு தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. நன்றி சதீஷ் மணி, உங்களுடைய தகவல்களுக்கு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.